ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். இப்போ தாங்க எந்திரிச்சதும் நமக்கு வேலை பல் விளக்குனா தாங்க அந்த நாள் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கும். அதனால் காலைல பல் விளக்கான்னு பார்த்தேன் 7 மணி. சரி கோலத்தை போட்டு பல் விளக்குவோன்னு சொல்லிட்டு கோலத்தை போட்டேன். நான் தான் போட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் போட்டது பார்த்து என் பொண்ணு ஒரு குழம்பு போட்டிருக்கா பாருங்க, எவ்வளோ அழகாக போட்டிருக்கா. என் பொண்ணு மாதிரி யாராவது குழம்பு போடணும் வந்துட்டா, பொண்ணுன்னு ஒன்றே வந்துட்டா ஓடி. அவள் போட்ட குழம்பு எப்படி இருக்குது அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் சொல்லு எல்லாருக்கும், ஹாய் சொல்லு. காலைல எழுந்திரிச்சோடனே என்ன வேலை நடக்குதோ நடக்கலையோ ஃபஸ்ட்டு வேலை பல் விளக்குற வேலை, அது மட்டும் மெயினாக நடக்கும். எழுந்திரிச்சோடனே மூஞ்சி கழுவுறோமோ கழுவிட்டு பல் எடுத்தால் தான், பல் விளக்குனா தான் அந்த நாள் நல்ல நாளாக போன மாதிரி இருக்கும். என்னை மாதிரி எத்தனை பேர் எந்திரிச்சதும் பல்லு தான் விளக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? என் பிள்ளையும் பல் விளக்கும். ஹாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு சொல்லு. எனவே க்ளோஸ்அப் எப்படிமா சத்தம் போடும்? க்ளோஸ்அப் எப்படி சத்தம் போடும்? க்ளோஸ்அப் எப்படி சத்தம் போடும்? க்ளோஸ்அப் எப்படி சத்தம் போடும்? க்ளோஸ்அப் எப்படி சத்தம் போடும்? அப்பா எப்படி சத்தம் போடும்? அப்பா எப்படி சத்தம் போடும்? ஆடு எப்படி சத்தம் போடும்? ஆடு எப்படி சத்தம் போடும்? ஆடு. மாடு எப்படி சத்தம் போடும்? மாடு எப்படி சத்தம் போடும்? மாடு எப்படி சத்தம் போடல? மாடு எப்படி சத்தம் போடும் சொல்லு. மாடு எப்படி சத்தம் போடும்? அவங்களோட சண்டம்மா கட்சி. பாப்பா ஆடு எப்படி சத்தம் போடும்? ஆடு எப்படி சத்தம் போடும்? மாடு எப்படி சத்தம் போடும்? மாடு மாமா எப்படி சத்தம் போடுவான்? எழுந்துச்சி பல் விளக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வேலை பொட்டு வைக்கிறது தான். பொட்டு வைக்கணும். எப்பவுமே எனக்கு அந்த காலையில் நெத்தியில் பொட்டு இல்லைன்னா நல்லா இருந்த மாதிரி இருக்காது. ஸோ பொட்டு வைக்கணும். இந்த பொட்டு வைக்கலனாலே என்னவோ எனக்கு ரொம்ப இதாக ஃபீல் ஆகுங்க. டெய்லி என் நெத்தியில் பொட்டு இருந்துகிட்டே இருக்கணும். பொட்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நான் என் நெத்தியை கவனிக்கலை, என் ஃபேஸை நான் கண்ணாடியில் பார்க்கலன்னு அர்த்தம். என் ஃபேஸை பார்த்தாலோ என் நெத்தியில் நான் கை வச்சிட்டாலோ இந்த பொட்டு இல்லைன்னு ஃபீல் ஆச்சுனாலே உடனே போய் பொட்டு வைக்கிறது தாங்க வேலை. என்னன்னு தெரில, சின்ன வயசுலேருந்தே அப்படியே பழகிடுச்சு. பொட்டு இல்லாமல் இருந்த நாளே கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க சூரியனை பார்க்கேன். ஏன்னா எப்படின்னா எல்லா நாளும் நான் எந்திரிக்க முன்னாடி சூரியன் உச்சிக்கு வந்துடுவார். இன்றைக்கி நான் எந்திரிக்க எப்படின்னா மேலே வராரு. ஸோ அதனால் இன்றைக்கி தான் சூரியனை ஒழுங்காக பார்க்குறேன். சீக்கிரம் எந்திரிச்சு ஏன்டா இப்படி வயிறு பசிக்கி சாப்பிட ஒன்றுமே. ஏதோ பாப்பா வாங்கி வச்சுருந்த பிஸ்கட் பாதி இருக்குது, அதுதான் சாப்பிட போகிறேன். என்னன்னு தெரில, நமக்கு எப்பவுமே எந்திரிக்கிற டைம் 7 மணி 8 மணியா. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சோடனே வயிறு பசிக்குது, எல்லாமே பசிக்குது. என்ன செய்ய? சரி வயிறு தானே பசிக்குது, சாப்பிடுவோம். பாப்பாவுக்குள்ள பிஸ்கட் தானே, வேறு வாங்கி கொடுத்துருவோம். அதனால சரி தலை ரொம்ப சிக்காக இருந்துச்சுங்க. நேற்று வேறு குளிச்சுட்டு தலையை இழுக்கலை. ஸோ அதனால தலையும் சிக்கு எடுத்து பின்னிடலான்னு பார்த்தா முடி நல்லா வளர்ந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு கழிய ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கேருந்து தான் கழியுதுன்னு தெரில, எதுக்கு தான் கழியுன்னு தெரில. நேற்று வேறு பேன் மருந்து வேறு போட்டு தொலைச்சிக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் முடி கழியும். அதனால் 1க்கு 2 நேரம் இன்றைக்கி மட்டும் சிக்கு எடுத்துருக்கேன். சிக்கு எடுக்கிறதே எனக்கு பெரும் வேலை. தலையிலுக்கவே மோஸ்ட்லி பிடிக்காது. அதுவும் எங்கள் வீட்டுக்கெலாம் போனால் எங்கள் அம்மாவை மோஸ்ட்லி இழுக்க சொல்லுவேன். சரி என்ன செய்யன்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நானும் தலையிலுக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே செலெக்ஷன் பண்ணிங்க நிறைய பேர். இந்த 3 இதில் 2 இளவரசிக்கும் 1 இளவரசருக்கும் நாங்கள் பேர் விட்டாச்சு. இல்லை இங்கே வா, இது பேர் ஜங்கு. இவர் ஜங்கு பிளாக்காக இருக்கார், ஃபுல் பிளாக்காக இருக்கார் பேர் ஜங்கு. இவர் பேர் ஜக்கு. இந்த ஆம்பளையாள் பேர் இளவரசர் பேர் ஜக்கு. அந்த ஓடி போனாங்களே அவங்க மட்டும் ஒயிட்டாக இருக்க அவங்க பேர் ஜில்லு. இவர் என்கிட்ட இருக்கிற பேர் ஜங்கு, இவர் பேர் ஜக். கையை கடிக்காதீங்க ஜக்.
கையை கடிக்காங்க பாருங்கள். இந்த ஒரு தான் ஜக்கு. இவங்க 3 பேருக்கும் பாடி கார்டு வந்து என்னோட பொண்ணு. சில்லு ஜங்கு போங்க அங்கே. என்ன வேணும் உனக்கு? நான் ஒன்றும் வைக்கலை. என்ன வேணும்? நான் ஒன்றும் வைக்கல. என் கையை கடிக்காது. வட்டா பச்சா. இனி காலையில் என்ன செஞ்சேன்னா தண்ணி கோருவாங்க. டெய்லி நான் பண்ணுற வேலை தான் இது. காலையிலே தண்ணி கோருவேன். ஏன்னா போரில் வேறு தண்ணி போயிடுச்சா, காலையிலே தண்ணி கோரிட்டு துணியை துவைப்பாங்க. எப்படியும் டெய்லி துணி துவைச்சிடுவேன். இது வந்து 2 நாள் சேர்த்து வச்ச துணியை நான் முந்தானத்து உட்காந்து துவைச்சிட்ருந்தேன். அதை என் வீட்டுக்காரரு கிண்டலாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வச்சு தருமா. சரி பரவாயில்ல, என்ன செய்ய, நம்ம விதி. என்ன படித்தாலும் வீட்டு வேலை செய்யணுன்ட்ருக்கு. துணியெல்லாம் துவைச்சிட்டு பாத்திரம் இருந்துச்சு. எத்தனை வாட்டி பாத்திரம் விளக்குனாலும் எப்படி தான் சேருதுன்னு தெரிலங்க. சின்ன பிள்ளைகளும் கிடையாது அப்படி பாத்திரத்தை அள்ளிப்பட. பெரிய ஆட்களே இப்படி அள்ளிப்பட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன்? காலையில் எழுந்துச்சி வளர்க்குனாலும் எனக்கு எப்படி இருந்தாலும் 10 மணிக்குள்ளே அடுத்து இவ்வளோ பாத்திரம் வந்துடுது. அதனால் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு துணி வேறு அதுக்கு முந்தின நாள் துவைச்சி போட்ட துணியும் மடிக்காமல் இருந்துச்சு. அதையும் மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மடித்து வச்சேன். அது மடித்து வச்சுட்டு இருக்கும்போதே என் மொவா ஒரு வேலை நம்ம செய்ய விட மாட்டாள். மடித்து வைக்க அவள் உழைச்சி கூட இதான் வேலையாக இருக்கும். பட் என்ன செய்ய, மடிச்சிருமேன்னு சொல்லிட்டு கடைன்னு மடித்து வச்சேன். மடித்து வச்சுட்டு பார்த்தா வீடு வேறு அசிங்கமாக இருந்துச்சு. அதையும் தூத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை தூற்றி வெளியே தள்ளினேங்க. உண்மையாக ஒரு எல்லோரும் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்மளாம் வீட்டில் சும்மா இருக்கோம் சொல்லுவாங்க. சும்மா இருந்துட்டு தாங்க துணி துவைக்கிறோம், தண்ணி கோடுறோம், பாத்திரம் விளக்குறோம், வீட்டு தூக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். சும்மா இருக்க நம்ம தான் இவ்வளோ வேலை பண்ணுறோம். எவ்வளோ வேலை பண்ணாலும் சொல்லுற வார்த்தை சும்மா தானே இருக்கேன். எனக்கா செம்ம டென்ஷன். அவங்க என்ன செய்ய. இன்னையிலேருந்து நான் லைவ் வரலான்னு பார்க்குறேன். எத்தனை மணிக்கு லைவ் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த டைமுக்கு லைவுக்கு இனிமேல் நான் வரேன். நம்ம வந்து நிறைய டாப்பிக்கோடு வரோம். என்னென்ன டாபிக் என்ன நினைக்குங்கிறது நான் அன்னைக்கு ஒரு வீடியோவில் சொல்லிடுவேன். அந்த வீடியோ வச்சு நீங்கள் அந்தந்த டாபிக் வந்து லைவ் அட்டன் பண்ணி எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் லைவாக வந்து. ஸோ எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக எல்லோரும் லைவ் கொடுப்பாங்க. ஓகேங்களா?